الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பிரயாணத்தின் ஒழுங்குகள் என்ற தலைப்பின் கீழ் தொடராக நடைபெற்று வரக்கூடிய வகுப்பில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் பிரயாணத்துடைய வகைகளோடு தொடர்பட்ட ஒரு அம்சத்தை நாங்கள் பார்த்தோம். அதுதான் உல்லாச பிரயாணம் அல்லது சுற்றுலா. இப்படியான பிரயாணங்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டவைகளாக கருதப்படுகின்றனவா என்பது சம்பந்தமான சுருக்கமான ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் பொதுவாக வேலை பளுக்களோடு இருந்த ஒருவர், அதே நேரத்தில் சிரமங்களோடு காணப்பட்ட ஒருவர் தன்னுடைய சிரமத்தை தன்னுடைய கஷ்டத்தை போக்கி ஓய்வு பெறுவதற்காக வேண்டி தன்னுடைய அந்த பிரயாணத்தை அமைத்து கொள்வார் என்று சொன்னால், அதுவும் அந்த பிரயாணத்தில் அல்லாஹு தஆலா அனுமதித்தவைகளை மாத்திரம் செய்து கொண்டு அந்த பிரயாணத்தில் இருப்பார் என்று சொன்னால், அந்த பிரயாணம் மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும் என்று நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் அந்த பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர் தன்னுடைய பிரயாணத்தை நிறைவு செய்து கொண்டு வருகின்ற நேரத்தில் உற்சாகமாக அமளிபாதத்துகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நியத்தோடும் அவர் இருப்பார் என்று சொன்னால், அதற்கு உதவியாக தன்னுடைய இந்த பிரயாணத்தை அமைத்து கொள்ளப் போகிறேன் என்று அவர் இருப்பார் என்றால் அவருக்கு அதற்காக வேண்டி கூலி கொடுக்கப்படும் என்றும் நாங்கள் பார்த்தோம். அதே போன்று பொதுவாக உல்லாச பிரயாணங்கள், சுற்றுலாக்கள் இவற்றின் போது வெறுமனே உலகத்திலே அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய இந்த படைப்புகளை பார்த்து இந்த உலகத்தை பெருமதி மிக்கதாக கருதக்கூடிய அமைப்பில், இந்த உலகத்தை சிறப்பு மிக்கதாக கருதக்கூடிய அமைப்பில், இதிலே வாழக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்க்கை என்ற அமைப்பில் ஒருவர் அதனை அமைத்து கொள்வார் என்று சொன்னால், நிச்சயமாக அது கூடாது, அது இழிவுக்குரிய பிரயாணம் என்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தையும், அதற்கு ஆதாரமாக சூரா தாஹாவில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனத்தையும் நாங்கள் கூறினோம். அதே போன்று அப்படி இல்லாமல், நான் சொன்ன மாதிரி மார்க்கத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வெறுமனே ஒரு களைப்பை போக்கக்கூடிய ஒன்றாக சிறிய ஒரு இடைவேளை என்ற அடிப்படையில் அந்த பிரயாணம் அமைந்திருக்கும் என்று சொன்னால், அதே போன்று நான் ஆரம்பத்திலே சொன்னவைகளை தழுவிய அமைப்பில் அமைந்திருக்கும் என்றால் அதிலே பிரச்சனை கிடையாது, அனுமதி இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். மாற்றமாக வெறும் உல்லாச பிரயாணம், சுற்றுலா, களியாட்டம் என்ற அடிப்படையில் அமையும் என்று சொன்னால், என்னோட கால நேரங்களை வீணடித்தவர்களாகவும் செல்வங்களை வீணடித்தவர்களாகவும் அதே நேரத்தில் ஆகிராவுக்கு பிரயோசனம் இல்லாமல் எங்களை நாங்கள் வருத்தியவர்களாகவும் ஆகுவோம் என்று சொன்னோம். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தில் இப்படியான உல்லாச பிரயாணங்கள் எதுவும் கிடையாது என்று அவர் சொல்லக்கூடிய ஒரு கூற்றையும், இதை நபிமார்களோ சாலிஹான நல்லடியார்களோ மேற்கொண்டது கிடையாது என்றும், மாற்றமாக தீனிலே இருக்கக்கூடிய பிரயாணம், அதுவும் நன்மை பயக்கக்கூடிய பிரயாணம், இல்மை தேடி மார்க்க அறிவை தேடி செல்லக்கூடிய பிரயாணம் என்றும், அதிலே முழுமையாக மார்க்க அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய நோக்கம்தான் இருக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் சிறந்த மார்க்கத்தை சிறந்த முறையிலே கற்று போதிக்கக்கூடியவர்களை சந்திப்பதற்கு செல்லக்கூடிய பிரயாணம், இப்படியான பிரயாணங்கள் தான் தீனிலே சொல்லப்பட்ட பிரயாணங்கள் என்று சொல்லி இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஒரு கூற்றையும் நாங்கள் சொல்லி தெளிவுபடுத்தினோம். இந்த அம்சங்கள் தான் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் நாங்கள் பார்த்த அம்சங்களாக இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் இருந்து பிரயாணத்தின் ஒழுங்குகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் அது ஒரு தொடராக பார்த்து கொண்டு வருவோம். அந்த அடிப்படையில் பிரயாணத்தின் போது பேண வேண்டிய ஒழுங்குகளில் முதலாவது நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னன்னு சொன்னால், அதாவது அல்லாஹ்விடத்திலே இஸ்திகாரா தேடுவது, நலவை வேண்டி பிரார்த்தனை செய்வது.
பொதுவாக நாங்கள் ஒரு நல்ல விடயத்துக்காக வேண்டி பிரயாணம் ஒன்றை ஆரம்பிப்போம் என்று சொன்னால் நலவை வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது பிரயாணத்தில் மாத்திரமல்ல, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்போம் என்று சொன்னால், அல்லது எங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விடயத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் இஸ்திகாரா தேடக்கூடிய பழக்கம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். இன்றைக்கு நிறைய முஸ்லீம்களிடத்தில் இவ்வாறு இஸ்திகாரா தேடக்கூடிய பழக்கம் இல்லாத ஒரு நிலைமையை பார்க்கலாம். ஒரு விடயத்தை செய்ய நாடுவார்கள், அடுத்த கணமே அதில் இறங்கி செய்வார்கள். படித்த சிலர்கள் என்ன செய்வார்கள், ஒரு விடயத்தை செய்ய நாடும் போது அனுபவசாலிகளிடத்திலே போய் கேட்டு அனுபவத்தை பெற்று ஆரம்பிப்பார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாங்கள் ஒரு விடயத்தை எங்களோட புத்தியை அடிப்படையாக வைத்து சிறந்ததாக கருதி செய்ய நாடுவோம்னு சொன்னால் ஒரே அடியாக அதனை செய்வதற்கு இறங்காமல் மாற்றமாக 2 ரக்காத்துகள் தொழுது விட்டு இஸ்திகாராவுடைய ஒரு துவா இருக்கிற அந்த துவாவை ஓதி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்துவிட்டு அந்த காரியத்தை நாங்கள் ஆரம்பிப்போம்னு சொன்னால் நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்ற அந்த காரியம் நல்லதாக இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் அதிலே நலவை வைப்பான், பரக்கத்தை வைப்பான், ஹைரை வைப்பான். அதே நேரத்தில் உண்மையில எங்களுடைய பார்வைக்கு நல்லதாகும். அல்லாஹுடைய அறிவின் அடிப்படையில் அது எங்களுக்கு தீமையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அதை விட்டு எங்களை பாதுகாத்து வேறொரு நலவை அந்த இடத்துக்கு அல்லாஹு தாலா ஏற்படுத்துவார். உண்மையில இஸ்திகாரா தேடுவதனால எந்த ஒரு பாதிப்பும் எங்களுக்கு வரப்போவதில்லை. மாற்றமாக நலவுகள் தான் உண்டாகின்றன என்பதை நாங்கள் நல்ல முறையில் கருத்தில் கொள்ள வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திகாரா தேடுவதை எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். எந்த அளவுக்கு கற்றுத்தந்தார்கள் என்றால், அல்லது எதை போன்று கற்றுத்தந்தார்கள் சொன்னால், அல் குர்ஆனிலே உள்ள ஒரு சூறாவை எப்படி நபி அவர்கள் கற்றுத்தருவாங்களோ அது மாதிரி எங்களுடைய எல்லா காரியங்களிலும் தெளிவாக ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபில் உமூரி குல்லிஹா, எங்களுடைய எல்லா விடயங்கள்லையும் நலவை வேண்டி, அதாவது இஸ்திகாராவுடைய துவாவை ஓதி அல்லாஹ்விடத்துல நலவை கேட்கக்கூடியதை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்தாங்க. குர்ஆன்ல உள்ள ஒரு சூறாவை நபி அவர்கள் எப்படி எங்களுக்கு கற்றுத்தருவாங்க அது மாதிரி இந்த துவாவை கற்றுத்தந்தார்கள் சொல்லி ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விடயம் என்னன்னா, நபி அவங்க சொல்றாங்க, உங்களில் ஒருவர் ஒரு விடயத்தை செய்வதற்கு நாடினால் முதலாவதாக 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ளட்டும். அவ்வாறு அந்த 2 ரக்காத்துகளை பொறுத்தளவு ஃபர்தான தொழுகை கிடையாது, மாற்றமாக சுன்னத்தான ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் 2 ரக்காத்துகளை தொழுது விட்டு அதற்கு பிறகு இஸ்திகாராவுடைய துவாவை ஓதிக்கொள்ளட்டும். அல்லாஹும்ம அஸ்தகீருக பி இல்மிக் வ அஸ்தக்திருக பி குத்ரத்திக் என்று ஆரம்பிக்கக்கூடிய இஸ்திகாராவுடைய துவாவை ஓதிக்கொள்ளட்டும். அந்த துவாவின் போது தன்னுடைய தேவையை அவர் சொல்லட்டும். அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் நான் இப்படி ஒரு வேலையை செய்ய போறேன்னு சொல்லி நாங்கள் என்ன வேலையை செய்ய நாடுறோமோ அந்த வேலையை அல்லாஹ்விடத்துல அவர் கூறட்டும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அப்போ அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, எப்பவும் நல்ல விடயங்களை நாங்கள் செய்ய நாடுகிற நேரத்தில் 2 ரக்காத்துகள் தொழுது விட்டு இஸ்திகாராவுடைய துவாவை நாங்கள் ஓதணும். இஸ்திகாராவுடைய துவா பொதுவாக எல்லோருடைய கைவசமும் இருக்கிறது. எல்லோரும் ஆண்ட்ராய்டு ஃபோன் பாவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அதில் துவாவுல் இஸ்திகாரான்னு அடித்தால் அந்த துவா அப்படியே ஹரக்கத்தோடு வரும். அது இல்லாமல் ஹிஸ்னுல் முஸ்லிம், ஹிஸ்னுல் முஃமின் இது போன்ற துவா புத்தகங்கள் காணப்படுகின்றன. அந்த துவா புத்தகங்களையும் கூட துவாவுல் இஸ்திகாரா அல்லது நலவு வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய துவா என்ற மாதிரி மொழிபெயர்ப்புகளோட கூட இந்த துவா வந்திருக்கிறது. இப்போ நாங்கள் 2 ரக்காத்துகளை தொழுது விட்டு இந்த துவாவையும் ஓதிக்கொண்டு நாங்கள் என்ன காரியத்துக்காக இறங்கி இருக்கிறோம் அது தொடர்பாக அல்லாஹ்விடத்துல முறையிட்டு விட்டு நாங்கள் இறங்குவோம்னு சொன்னால் பயப்பட தேவையில்லை. அல்லாஹு தாலா எங்களோடு இருக்கிறான். நலவு இருந்தால் நலவிலே பரக்கத்தை ஏற்படுத்துவான், கெடுதி இருந்தால் கெடுதியை நீக்கி நலவை உண்டாக்குவான். இதுதான் நடக்க போகுது. அப்போ இந்த நல்ல விஷயத்தை நாங்கள் எப்போவுமே எங்களோட கருத்தில் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இஸ்திகாராவுடைய துவாவை நீங்கள் எடுத்து பார்த்தால் கூட அதில் வார்த்தை பிரயோகங்களை பார்க்குற நேரத்தில் உண்மையில் நான் சொன்ன இந்த அம்சங்களை எங்களுக்கு அது உணர்த்துது. இஸ்திகாராவுடைய துவாட ஆரம்பத்தில் எப்படி சொல்லப்படுது என்றால், அல்லாஹு தாலாவுடைய அறிவு, அல்லாஹுடைய ஆற்றல், அவைகளை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நலவை தேடுவதாக
நாங்கள் செய்கிற அந்த செயல் சம்பந்தமாக அதிலே முன்வைக்கப்படுகிறது. அல்லாஹ் உன்னுடைய இல்மை கொண்டும் உன்னுடைய அறிவை கொண்டும் உன்னுடைய ஆற்றலை கொண்டும் உன்னிடத்தில் உனக்குத்தான் அதை பற்றி அறிவு இருக்கிறது. நான் செய்ய போகிற செயல் தொடர்பான அறிவு உன்னிடத்திலே தான் இருக்கிறது. அது தொடர்பான ஆற்றல் வல்லமை உன்னிடத்திலே இருக்கிறது. அதனால அதை கொண்டு நான் உன்னிடத்திலே நலவை கேட்கிறேன் என்று அந்த துஆவுடைய ஆரம்ப பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு அல்லாஹுடைய பேரருளிலிருந்து எங்களுக்கு தருமாறு அல்லாஹ்விடத்தில் நான் கேட்கிறோம். அல்லாஹு தாலா இடத்துல துஆ செய்யும் போது அவனுடைய பேரருளில் இருந்து நாங்கள் அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும். அந்த அடிப்படையில் துஆல் இஸ்திகாரால அல்லாஹுடைய பேரருளில் இருந்து கேட்கப்படுகிறது. அதே போன்று துஆவுடைய நடுப்பகுதியில் அல்லாஹு தாலாவுக்கும் அடியானுக்கும் இடையில் உள்ள வித்தியாச சொல்லப்படுகிறது. அல்லாஹு தாலா எப்படிப்பட்டவன், அடியான் எப்படிப்பட்டவன் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலாவை பொறுத்த மட்டும் பூரணமான அறிவுடையவனாகவும் ஆற்றல் உள்ளவனாகவும் இருக்கிறான் என்றும், அடியானை பொறுத்த அளவில் அது அல்லாஹு தாலாவை போன்று அறியாத ஒருவனாகவும் ஆற்றல் பெறாதவனாகவும் இருக்கிறான் சொல்லி அல்லாஹு தாலாவை அடியாரையும் பற்றி ஒப்பிட்டு அளவில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அடியான் பலவீனமானவன் என்பதை அந்த இடத்துல சொல்லும் முகமாக அப்படியே அந்த துஆல அப்படியான முக்கியமான பகுதிகள் இடம்பெறுகிறது. அதே போன்று அந்த துஆவுடைய இறுதி பகுதி வருகிற நேரத்தில் நாங்கள் செய்ய போகிற விடயம் தீனுக்கு எங்களோட மார்க்கத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குமென்று சொன்னால், எங்களோட வாழ்க்கைக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமென்று சொன்னால், ஆகிராவுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், அந்த விடயத்தை செய்வதற்குரிய ஆற்றலையும் அதே நேரத்தில் அந்த விடயத்தில் இலகுவையும் பரக்கத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்து என்று சொல்லி அந்த துஆவில் கேட்கப்படுகிறது. அதே நேரத்தில் நாங்கள் செய்ய போகிற விடயம் நாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கத்துக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்று சொன்னால், எங்களோட வாழ்க்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால், ஆகிராவுக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த நாங்கள் அதில் இருக்கிற அந்த தீங்கை எங்களை விட்டு திருப்பி விட்டு நலவை உண்டாக்குன்னு சொல்லி அந்த துஆவிலே கேட்கப்படுகிறது. இப்படியான முக்கியமான அம்சங்களை கொண்ட ஒரு துஆ தான் இந்த துஆல் இஸ்திகாரா என்ற துஆ. இந்த துஆவை நாங்கள் என்ன செய்யணும்னா ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவங்களாக இருக்கணும். நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிற நேரத்தில் இந்த துஆவை ஓதிக்கொண்டு அதனை நாங்கள் செய்வோம்னு சொன்னால் அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு புறத்தில் நாங்கள் செய்ய நாடுகிற ஒரு விடயத்தை நலவுள்ளதாகவும் அதே நேரத்தில் தீங்குகளை விட்டும் காப்பாற்றப்பட்டதாகவும் ஆக்குவான் என்றதை நல்ல முறையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பிரயாணத்தின் போது பேண வேண்டிய முதலாவது ஒழுங்காக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பிரயாணங்களுடைய நோக்கங்களை பார்க்குற நேரத்தில் சில வகையான பிரயாணங்களை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி மேற்கொண்டதாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த துஆவுல் இஸ்திகாராவை ஓதிக்கொண்டு நான் அந்த பிரயாணத்துடைய விடயங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பிரயாணத்துடைய இரண்டாவது ஒழுங்கு என்னென்றால், பொதுவாக பிரயாணத்தை பொறுத்த அளவில் ஒரு மனிதன் தான் வாழக்கூடிய பிரதேசத்தை விட்டும் வெளியேறி செல்லக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த பிரயாணம் இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தை விட்டும் உறவினர்களை விட்டும் அதே நேரத்தில் அண்டை வீட்டார்களை விட்டும் தூரப்பட்டு சொல்லக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த பிரயாணம் இருக்கிறது. சில நேரங்களில் அந்த பிரயாணம் அவர் மேற்கொள்ளக்கூடிய அந்த பிரயாணம் இறுதி பிரயாணமாக கூட இருக்கலாம். ஏனென்றால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யாரையாவது மரணிக்க செய்வதற்கு நாடுவான் என்றால் அந்த மனிதன் எந்த இடத்தில் மரணிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறானோ அந்த இடத்தை நோக்கி அந்த நபரை அழைத்து கொண்டு செல்வான் என்று நான் ஹதீஸ்களை பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா மவுத் இந்த இடத்தில் தான் அல்லது இந்த நாட்டில் தான் அல்லது இந்த பிரதேசத்தில் தான் உண்டாகும் என்று அல்லாஹ் எழுதியிருப்பான் என்று சொன்னால் அந்த மனிதனை வீட்டிலிருந்து அல்லாஹு தஆலா வெளியேற்றி அந்த பிரதேசம் வரைக்கும் அழைத்து சென்று தான் அந்த இடத்துல அவனுடைய உயிரை எடுப்பான். இது ஒரு அடிப்படை ஹதீஸ்களை நான் பார்க்குறோம். சில நேரம் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய
பிரயாணம் இறுதி பயணமாக கூட இருக்கலாம். அதனாலதான் பிரயாணத்துடைய ஒழுங்குகள்ல ஒன்றாக இப்போது நான் சொல்லக்கூடிய இரண்டாவது விடயத்தையும் உலமாக்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் பிரயாணத்தை மேற்கொள்கிற நேரத்தில் பாவங்களில் இருந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். யாருக்காவது அநியாயம் செய்திருப்போம் என்று சொன்னால் அந்த அநியாயத்துக்குரிய பரிகாரத்தை மேற்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கடன்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த கடனை நிறைவேற்ற வேண்டும், அதற்குரிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு செல்ல வேண்டும். அதே போன்று தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்குரிய செலவுகள், அவருடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான செலவுகளை ஏற்பாடு செய்து வைத்திருக்க வேண்டும். அது மாதிரி யாராவது அமானிதமாக பொருட்களை கொண்டு வந்து தந்திருந்தால் அந்த பொருட்களை உரியவர்களிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பிரயாணத்தின் போது கொண்டு செல்லக்கூடிய பணம், உணவு, ஆடை இவைகளெல்லாம் ஹலாலான வழியில் சம்பாதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதே போன்று தான் ஒரு கூட்டத்தோடு பிரயாணம் செய்யக்கூடியவராக இருப்பார் என்று சொன்னால், அல்லது மற்றொருவரோடு சேர்ந்து தனி நண்பனோடு அப்படியான நிலையில பிரயாணம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் என்று சொன்னால், தனக்கு மாத்திரம் ஏற்பாடுகளை செய்யாமல் தன்னோடு செல்லக்கூடியவர்களுக்கும் தன்னால் முடியுமான அளவு உதவி என்ற அடிப்படையில் ஏற்பாடுகளை செய்து கொண்டு போக வேண்டும். இதெல்லாம் நல்ல விடயங்கள். அதே மாதிரி பிரயாணத்தின் போது பிரயாணத்தில் நான் சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாகவும், அதே நேரத்தில் உணவளிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தால் சில நேரங்களில் ஏழைகளை, மிஸ்கீன்களை நாம் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அந்த நேரத்தில் அவர்களுக்கு உணவளிகளை நல்ல காரியங்கள் இவைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல மகாரிமுல் அஹ்லாக் என்று சொல்லுவாங்க, நற்குணங்கள், இவைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் பிரயாணத்தில் இருக்க வேண்டும். இதெல்லாம் பிரயாணத்தை ஆரம்பிக்கிற நேரத்தில் பிரயாணத்தில் இருக்கிற நேரத்தில் இந்த விஷயங்களை நாங்கள் செய்திருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் இறுதி நிலை நல்லொரு நிலையாக இருக்கும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பிரயாணத்தின் போது பேண வேண்டிய மூன்றாவது ஒழுக்க விழுமியம் என்னன்னு சொன்னால், அனுமதியை பெற்று பிரயாணம் மேற்கொள்ள வேண்டும். பெற்றோருடைய கண்காணிப்பின் கீழ் இருக்கக்கூடியவர்கள் பெற்றோரிடத்திலே அனுமதியை பெற்று தங்களுடைய பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டும். பொதுவாக இது நிறைய நலவுகளை ஏற்படுத்தும். பெற்றோருடைய துஆக்களை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களுடைய கண்காணிப்பின் கீழ் நாங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் போகக்கூடிய இடம், நாங்கள் எங்கே செல்கிறோம், எதற்காக செல்கிறோம், இந்த மாதிரியான அறிவுகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் பெற்றோரிடத்திலே அனுமதியை பெற்று பிரயாணம் செய்ய வேண்டும். ஒரு பெண்மணி பிரயாணம் செய்வதாக இருந்தால் தன்னுடைய கணவனுடைய அனுமதியை பெற்றுத்தான் பிரயாணம் செய்ய வேண்டும். ஒரு பெண்மணி அவளாக நினைத்து தன்னுடைய பிரயாணத்தை மேற்கொள்ள முடியாது. மாற்றமாக ஒரு பெண்மணி ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ள நாடுவாள் என்று சொன்னால் முக்கியமான 2 விடயங்களை அவள் கருத்தில் கொள்ள வேண்டும். முதலாவதாக தன்னுடைய கணவனிடத்திலே அனுமதி கேட்க வேண்டும். அனுமதியை கேட்டுவிட்டுத்தான் அவளுக்கு பிரயாணம் போக முடியும். கணவன் அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த பெண்மணிக்கு பிரயாணம் போக முடியாது. இது மார்க்கத்தில் உள்ள ஒரு அடிப்படையான அம்சமாக இருக்கிறது. பெற்றோரோடு இருக்கக்கூடியவர்கள் பெற்றோருடைய உரிமை என்ற அடிப்படையில் அவர்களிடத்திலே அனுமதியை கேட்டு போக வேண்டும். கணவனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மனைவி கணவனுடைய உரிமை என்ற அடிப்படையில் கணவனிடத்திலே அனுமதியை கேட்டுத்தான் அவள் பிரயாணம் செல்ல வேண்டும். 2வது அம்சம், அவ்வாறு பிரயாணம் செய்யும் போது தன்னோடு ஒரு மஹரமை வைத்துக் கொள்ள வேண்டும். மஹரமான ஒரு ஆண் துணையோடு தான் பிரயாணம் செய்ய வேண்டும். இந்த 2ம் ஒரு பெண்ணுக்கு பிரயாணத்தின் போது எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெண்மணி பிரயாணம் செய்வதாக இருந்தால் மஹரம் இல்லாமல் அவர் பிரயாணம் செய்ய வேண்டாம் என்று நபி அவர்கள் சொல்கிறார். இந்த செய்தி புகாரி, முஸ்லீம்ல பதிவாயிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் கணவனுடைய அனுமதியை பெற்று மஹரமோடு பிரயாணம் செய்ய வேண்டும். மஹரமான ஆண் என்று சொல்கிற நேரத்தில் ஒன்றில் அந்த பெண்மணி தன்னுடைய தந்தையுடன்
அல்லது கூட பிறந்த சகோதரனுடன் அல்லது தன்னுடைய கணவனுடன் அல்லது தன்னுடைய தந்தையுடைய சகோதரர்கள், அதாவது சாச்சா பெரியப்பமாறு, இவர்களோடு பிரயாணம் போகலாம். இது மாதிரியான ஆண்களோடு ஒரு பெண்ணுக்கு பிரயாணம் போகலாம். அது பெண்ணுடைய பாதுகாப்பு கருதி தான் மார்க்கம் இப்படியான ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறது. மாற்றமாக அவளுக்கு செய்யக்கூடிய அநியாயமாக அதை பார்த்து விடக்கூடாது. பொதுவாக பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு மார்க்கம் நிறைய வழிகளை வைத்திருக்கின்றன. எப்பொழுதும் பெண் பாதுகாப்புக்கு உட்பட்டவளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில தான் மார்க்கம் இப்படியான சட்டங்களை போட்டிருக்கின்றன. எனவே அவைகளை மதித்து நடக்கிறது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணை படைத்த அல்லாஹு தாலாவுக்கு அந்த பெண்ணுக்கு தேவையானது எது என்பது அல்லாஹுக்கு தெரியும். அந்த பெண்ணை பாதுகாக்கிறது எப்படி என்பது அல்லாஹுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தாலா சட்டங்களை வகுத்திருக்கிறான் என்பதையும் நல்ல முறையில் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த அனுமதி பெறக்கூடிய அம்சத்தையும் நாங்கள் கட்டாயம் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய பெற்றோருக்கு தெரியாது தன்னுடைய மகன் எங்கே சென்றிருக்கிறார், யாரோடு சென்றிருக்கிறார், எப்படியான நிலையில் எப்படியான ஒரு நோக்கத்துக்காக வேண்டி போயிருக்கிறார் என்பது நிறைய பெற்றோருக்கு தெரியாது. பெற்றோருக்கு சொல்வதில்லை. சில நேரம் போய் சொல்லிவிட்டு கூட சொல்லக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் தவறான நிலைப்பாடுகள். மாற்றமாக ஒரு பிள்ளை வெளியே செல்கிற நேரத்தில் தன்னுடைய பெற்றோருக்கு அதனை அறிவித்து விட்டு தான் போக வேண்டும். அது சம்பந்தப்பட்ட தகவல்களை சொல்லி அனுமதி கேட்டு விட்டுத்தான் போக வேண்டும். அதுல நலவு இருக்கிறது. அது மாதிரி ஒரு பெண்மணியாக இருந்தாலும் அவள் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு பிரயாணம் போக நாடுகிற நேரத்தில் கணவனிடத்திலே அனுமதி கேட்க வேண்டும். அதே நேரத்தில் மகரமான ஒரு ஆணுடைய துணையோடு தான் போக வேண்டும். இந்த சட்டத்தையும் நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் இரண்டாவது அம்சமாக உங்களுக்கு சொன்னேன், பிரயாணத்தின் போது அதாவது தௌபா செய்தல், அநியாயம் செய்திருந்தால் அதுக்குரிய பரிகாரங்களை செய்தல், இது மாதிரியான சில விஷயங்களை நான் சொன்னேன். அதில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நான் சொல்ல நினைத்து கொண்டிருந்தேன். அது என்னன்னு சொன்னால், பிரயாணத்தின் போது பாவங்களை நாங்கள் கலந்து விடக்கூடாது. பிரயாணத்தின் போது பாவங்களை கலந்து கொண்டு அல்லது பாவங்களில் ஈடுபட்டு கொண்டு பிரயாணம் போகக்கூடாது. அவ்வாறு போவதும் கூட பிரயாணத்துடைய ஒழுங்கு விதிகளுக்கு மாற்றமானது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பிரயாணம் செல்கின்றவரிடத்திலே காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான பாவச்செயல் தான் அந்த பிரயாணத்துடைய களைப்பை அகற்றும் முகமாக, அனைத்து பிரயாணத்திலே உற்சாகத்தை உண்டாக்கும் முகமாக பாடல்களோடு மியூசிக்குகளோடு பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கலாம். உண்மையிலே இவ்வாறு செல்வது மார்க்கத்துக்கு முரணான ஒரு அமைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், இப்படியான மியூசிக்குகளை பொறுத்தளவில் மார்க்கம் எங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறது. அது தொடர்பாக குர்ஆன் ஆயத்துகள், ஹதீஸுகள் நிறைய காணப்படுகின்றன. இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் நாங்கள் அந்த பாவத்தோடு அந்த பிரயாணத்தை மேற்கொள்வோம் என்று சொன்னால், உண்மையிலேயே அந்த பிரயாணத்தை அல்லாஹு தாலா ஒரு தீங்கான ஒன்றாக, அதே நேரத்தில் அல்லாஹு தாலாவுடைய கோபத்துக்குரிய ஒன்றாக அல்லாஹு தாலா அந்த பிரயாணத்தை ஆக்கிடுவான். அல்லாஹு தாலா பாதுகாக்குவான். அதனால நாங்கள் பிரயாணத்தை ஆரம்பிக்கிற நேரத்தில் எந்த அளவுக்கு எங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி பிரயாணத்தின் போதும் பாவச் செயல்கள் கலக்காத அமைப்பில் எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் அடுத்தடுத்த ஒழுங்குகளை பற்றி பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.